கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரி பெயர் ஜான் ஹென்றி நியூமேன். இவருடைய காலம் 1801 முதல் 1890 ஆண்டு வரை. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து. பானிஃபேஷியோ நீர்ச்சந்தி சரக்கு கப்பல் ஒன்று அங்கே தங்க நேரிட்டது. கப்பலின் உள்ளே ஆரஞ்சு பழ கூடைகள், கடலிலோ கடும் கொந்தளிப்பு. கப்பல் தன் பயணத்தை ஆரம்பித்தால் ஆபத்துதான். என்ன செய்வதென்று அறியாமல் கப்பல் நெடுநாட்கள் அங்கே நின்று கொண்டிருந்தது. ஜான் ஹென்றி நியூமனுக்கோ பயணம் செய்வதற்கு பயணிகள் கப்பல் கிடைக்காததால் அச்சரக்கு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் தற்போது உள்ள ஆபத்தான சூழ்நிலைகளினாலும் அவர் மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டது. எப்படியாவது இங்கிலாந்து சென்று தன் நண்பர்களை பார்த்து விட வேண்டுமென்று அவர் உள்ளம் துடித்து கொண்டிருந்தது. ஆனால் என்ன செய்வது? இருள் சூழ்ந்த நிலைமையில் தான் சிக்கிக் கொண்டதை எண்ணி உள்ளம் உடைந்தார். ஆபத்தில் உதவும் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி அபாயமிட்டார். முழங்காலுண்டி கண்ணீர் விட்டு ஜெபிக்கலானார். கார் இருளில் என் நேச தீபமே என்று ஆரம்பிக்கும் பாடல் இவர் உள்ளத்தில் பிறந்தது. அதோடு மேலும் 2 பாடல்களை இவர் எழுதினார். ஆண்டவர் இவ்வடியானின் கூக்குரலுக்கு செவி கொடுத்தார். நமது ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு செவி கொடுக்கிறார் அல்லவா? இங்கிலாந்து சென்றடைந்த நியூமன் கிறிஸ்தவ சபைகள் புத்துயிர் பெற்று வளர கடும் பிரயாசப்பட்டார். அப்பணிக்காக தன்னை வழிநடத்தும்படி அனுதினமும் மன்றாடி ஜெபித்தார். ஆங்கில திருச்சபையும் ரோம திருச்சபையும் ஒன்றாக இணைப்பதற்கு பிரயாசங்களை எல்லாம் மேற்கொண்டார். ஆயிரக்கணக்கானவர்களின் ஆத்துமத்தில் பலம் ஏற்பட காரணமாயிருந்த நியூமன் இதே நாளில் 1890 ஆண்டு இறைவனில் ஐக்கியமானார். அன்பானவர்களே, துன்ப நேரங்களிலும் இயேசு உங்களை வழிநடத்தும்படியாக, உங்களை அவர் தாங்கும்படியாக ஜெபிக்கிறீர்களா? இருள்மயமான இந்த இரவில் இல்லத்திலிருந்து வெகு தொலைவில் நான் இருக்கின்றேன், ஒளியாகிய நீர் எனக்கு வழிகாட்டும் என்று இந்த பக்தன் பாடுகின்றார். அன்பானவர்களே, ஆபத்து நேரத்தில் நமக்கு அனுகூலமான துணையாக இயேசு இருக்கின்றார். இதை ஜான் ஹென்றி தன்னுடைய ஆபத்து நேரத்திலே உணர்ந்து இந்த வார்த்தையை உட்கொண்டு கர்த்தராகிய இயேசுவை நோக்கி ஜெபித்து தன் வாழ்வில் விடுதலையை பெற்றார். காரிருளில் என் நேச தீபமே என்ற பாடலையும் இவர் எழுதியிருக்கின்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வின் அனுபவங்களை பாடல்களாக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக எழுதி வையுங்கள். அது அநேகருக்கு புரோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, இவர் நாடு திரும்பியதும் ஊழிய பயணத்திலே தன்னை அர்ப்பணித்தார். இயேசுவின் அன்பை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று தீவிரித்து செயல்பட்டார். சபையின் ஒற்றுமைகளுக்காக, சபைகளின் இணைப்புக்காக அவர் பிரயாசங்களை மேற்கொண்டார். ஏனென்றால் அது மிக அவசியம். கிறிஸ்து இயேசு நம் ஒவ்வொருவரிலும் வாழுவதற்கு சபைகள் ஒற்றுமை, சபை இணைப்பு மிக மிக அவசியம். உலகம் முழுவதும் ஒரே சபைதான் இருக்க வேண்டும். பெயர்கள், பலவிதமான கோட்பாடுகள் இருந்தாலும் சபை ஒன்றுதான். அதுதான் கிறிஸ்துவின் சபை. ஆகவே நாமெல்லாம் ஒன்றாக இணைந்து கிறிஸ்து இயேசுவின் அன்பை உலகுக்கு வெளிப்படுத்த ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை ஒரே சபையாக நாம் திகழ வேண்டும். இதை இவர் வலியுறுத்தி தன் வாழ்நாளில் அதை செயல்படுத்த முயற்சித்திருக்கின்றார். அன்பானவர்களே, நீங்களும் சபையின் ஒற்றுமைக்காக, சபைகளின் இணைப்புக்காக ஒரு பாலமாக இருக்கின்றீர்களா? யோசித்து பாருங்கள். இதுவரை இல்லை என்றால் இனி சபை ஒற்றுமைக்காக,
சபைகள் இணைப்புக்காக தங்கள் பிரயாசங்களை, தங்களுடைய அர்ப்பணிப்புகளை செய்யுங்கள். அதுவே கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், எரேமியா 3ஆம் அதிகாரம், மார்க் 6ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.